டிப்ஸ் நம்பர் 2ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில், அதாவது நம்ம ஃபேப்ரிக் ஒயிட்னர்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு அந்த பாட்டில் மேல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் கலர் டேப் எடுத்துருக்கேன். அந்த கலர் டேப்பை நான் எப்படி ஓடணும் அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சனா, கனகவள்ளி, சோலை, ஆனந்தன், சுப்ரியா, SM ட்ரெண்ட் சேனல், பிரசல்ஸ், குட்டி, ராமு, ஜோதி, ஹாப்பி லைஃப், இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மேலையும் கீழையும் ஒவ்வொரு லேயர் இருக்க மாதிரி சர்க்கிள் ஷேப்ல வந்து அந்த டேப்பை ஒட்டி விட்டு ஒரு லேஸ் எடுத்து சென்டர் போர்ஷன்ல கட்டி விட்டுட்டேன். இந்த ஆர்கனைசருடைய மேல் பகுதியில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். இதை நீங்க இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பெயிண்ட் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை மேல் பகுதியில் மட்டும் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா இங்கேயுமே நீங்கள் லேஸோ இல்லை வந்து கலர் பேப்பரோ ஓல்டு கிளாத்தோ கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ஆர்கனைசரை உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி நைஃப், தேங்காய் நோண்டுறது இது எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக அழகாகவும் இருக்குங்க. பாருங்க எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு